தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் தாலுகாவிற்கு உட்பட்ட தென் திருப்பேரை பேராட்சியில் மேல்கடம்பா கிராமத்தில் சுமார் 2500 ஏக்கர் வயல் பரப்பு முழுவதும் மழை வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது. இது தொடர்பாக நமது செய்தியாளர் வெற்றியளித்த களத்தகவல்களை இனி பார்க்கலாம். தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் தாலுகாவுக்கு உட்பட்ட தென் திருப்பேரை பேரூராட்சிக்கு உட்பட்ட ஒரு கிராமம். இது மேலக்கடம்பா என்று இந்த கிராமத்தினுடைய பேர். இந்த கிராமத்தில் ஒரு 300க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசிக்கிறாங்க. இவங்க எல்லாருக்கும் விவசாயம்தான் பிரதான தொழில். இந்த நம்ம கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் நாம் பார்க்கக்கூடிய இந்த மொத்த தண்ணி நிற்கிற மொத்த பரப்பும் நிலம், விவசாய நிலம், பாசன நிலம். இது இந்த பரப்பு முழுக்க நெல் நடவு செஞ்சிருக்காங்க. நெல் விவசாயம் நடக்குது. இந்த நிலம் முழுக்க நெல் விவசாயம். இப்படி பார்க்க ஒரு 2500 ஏக்கர் விவசாய நிலத்துல முழுக்க தண்ணீர் ஆக்கிரமிச்சு நிற்குது. அவங்ககிட்ட பேசுவோம். நம்ம எந்த அளவுக்கான பாதிப்புகள் உங்க கிராமத்தில் நடந்திருக்கு? ஊரே மூழ்கிட்டியா, மொத்த ஊருமே மூழ்கிட்டு. நாற்று நட்டோம். எங்களுடைய விவசாயம் மட்டுமே தான் எங்களுடைய தொழில். வேற எங்களுக்கு எந்த தொழிலுமே தெரியாது. அப்படிங்கிறப்போ எங்களுக்கு இதை விட்டால் தொழில் தெரியல. எங்களுடைய மொத்த பணத்தையுமே நாங்கள் வட்டிக்கு தான் வாங்கி இதை நாங்கள் செஞ்சோம். இப்போ மொத்தமும் மூழ்கிட்டு நாங்கள் யாருக்கிட்ட போவோம்? எந்த ஒரு அதிகாரியும் இதுவரைக்கும் எங்களை வந்து பார்க்கவே இல்லை. வீடு மொத்தமும் எங்களுக்கு வீடு கட்டுறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கனவு, அது மிகப்பெரிய ஒரு லட்சியம். அதாவது இந்த வாகனத்தை தொட முடியுமா யாராலையும்? அப்படி ஒரு கனவு தான் எங்களுடைய வீடுகள் எல்லாமே இடிஞ்சு விழுந்துட்டு இதுவரைக்கும் யாரும் எங்களை வந்து பார்க்கல. அப்படின்னா நாங்கள் யாருக்கிட்ட போவோம் சொல்லுங்க? மொத்தம் அன்னைக்கு இந்த கயர்லாம் கட்டியிருக்கு. ஊருக்குள்ள ஒரு 10 பேர் உள்ள மாட்டிக்கிட்டாங்க. படகு வந்துச்சு, அங்கே திரும்பி போயிட்டு நாங்கள் கூப்பிட்டோம், யாருமே வரல. கயரில் நாங்கள் ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து மொத்த பசங்களும் ஆளுக்களை நாங்கள் கூட்டிட்டு வந்திருக்கோம். இதுவரைக்கும் எந்த ஒரு அரசாங்கமும் சரி, எங்களுக்கு எம்எல்ஏ எம்பிக்கள் அந்த ஊரில் உள்ள பேரூராட்சியில் இருக்கிறவங்க யாருமே வந்து எங்களை கவனிக்கவும் இல்லை. உணவுக்கு கூட நாங்கள் கையேந்திர நிலைமையில தான் நாங்கள் காணப்பட்டோம். அப்படி இருக்கிறப்ப நாங்கள் யாருக்கிட்ட போய் நாங்கள் முறையிடுவோம்? இன்னைக்கு தான் நீங்கள் வந்திருக்கீங்க, தண்ணி இவ்வளோ வடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்கள் வந்திருக்கீங்க. உங்க மேலே நாங்கள் எந்த குறையும் நாங்கள் சொல்லலை, சரிங்களா? இப்போ எங்களுக்கு தேவை என்ன? எங்களுடைய விவசாயத்துக்கு நாங்க என்ன பண்ணுவோம்? மொத்த மண்ணும் சரி அரிச்சு வயலெல்லாம் நிரப்பிட்டு இப்போ நாங்க நட்டாலும் அந்த நெல் பயிர் விளையாது. இது வரைக்கும் ஆச்சு. இந்த தண்ணி இன்னும் இப்போ வடியதுக்கு இன்னும் 10 நாள் ஆகும். நாங்க ஜேசிபி வர சொல்லியிருக்கோம், அப்பவும் வரல, இன்னும் வரல. 4-5 நாளா தண்ணி இப்படிதான் போய்கிட்டு இருக்குது. என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? உணவுக்கெல்லாம் என்ன செய்றீங்க? உங்களால சமாளிக்க முடிஞ்சது? உணவுக்கு நாங்க ஊர் மக்கள் எல்லாருமே சேர்ந்து தான் நாங்க ரெடி பண்ணணும். அப்புறம் பிரசிடென்ட் அவரு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாரு. ஆனா நாங்களே தான் சமைச்சுக்கிட்டோம். எங்க தந்திருப்பேர யூனியனுக்கு உட்பட்ட அந்த பில்டிங்ல தான் நாங்க எல்லாருமே தங்கி இருந்தோம். அங்கதான் எல்லாருக்குமே உணவு நாங்க அது போக வெளியூர்ல இருந்து வந்தவங்களுக்கும் ஒரு 20 பஸ்ல இருந்து வந்திருந்தாங்க. அவங்களுக்கும் எங்க ஊர் மக்கள் மட்டும்தான் நாங்க சமைச்சு கொடுத்தோம். வேற அரசாங்கமும் சரி, எந்த ஒரு அதிகாரியும் சரி, யாருமே இது வரைக்கும் வரல, வந்து பார்க்கவும் செய்யல. இது வரைக்கும் யாருமே வரல. நீங்க வந்திருக்கீங்க, அந்த மக்கள் சொல்றாங்க. அந்த மக்களுடைய வார்த்தைக்கு அதை காப்பாற்றக்கூடிய பொருட்டாக தான் நம்மளுடைய செய்தி இந்த உலகத்துக்கு வெளியே வரப்போது. அரசுகளுடைய கவனத்துக்கு போகும்போது நிச்சயம் நடவடிக்கை எடுக்கப்படும். இவங்களுடைய வாழ்வாதாரம் மீள்வதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்ற நம்பிக்கையை இந்த மக்களுக்கு நாம தெரிவிக்கிற இடத்துல இப்ப நின்றிருக்கோம். நியூஸ் 18 செய்திகளுக்காக ஹரிகிருஷ்ணனுடன் வெற்றி.